Bloossompettals channel. Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஆனா நம்ம இன்னைக்கு எந்த கடைக்கு போய் பார்க்க போறதில்ல. எங்களோட குட்டீஸ் ஹோட்டல் சேனலுக்கு நாங்க என்னென்ன மினியேச்சர் டாய்ஸ் பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோமோ அதை தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறோம். இது எல்லாமே நாங்க எங்களோட குட்டீஸ் ஹோட்டல் அந்த சேனலுக்காக சமையலுக்காக வாங்கி வச்சிருக்கிறது. எல்லா பாத்திரமே எங்கெங்க வாங்கணும், எவ்வளோ ரேட்டுக்குள்ள இருக்கும் அப்படிங்கறதை இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஏன்னா எல்லாருமே இப்போ மதுரையில் இருக்கவங்க எல்லாருக்குமே இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சின்ன குழந்தைங்க எல்லாருமே இப்போ இந்த மாதிரி மினியேச்சர் பொருட்களுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனால் நமக்கு அது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் வந்து போதுமான அளவுக்கு இல்லாதனால எல்லாருமே ரொம்ப தேடி இருப்போம். அந்த மாதிரியா இருக்கிறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து மண்பானை பொருட்கள் பார்க்கலாம். இது எல்லாமே எங்கே வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போயிட்டிங்கன்னா வரிசையாக நிறைய கடை இருக்குது. அங்கே தான் இது எல்லாமே வாங்கியிருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா, 10 ரூபா, 5 ரூபா அந்த ரேட்லேயே எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி மூடி எல்லாமே 5 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. இப்போ இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 2 பானை, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பானை. இப்போ இந்த பானைக்கு நமக்கு மூடி வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி 2 செட்டாக தனியாக எடுத்துக்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா மானாமதுரை அந்த சைட் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு இப்போதைக்கு நாங்கள் இங்கே போய் வாங்கினாலும் எங்ககிட்ட செட்டாக இல்லை, அதனால் நாங்கள் எல்லாமே தனித்தனியாகவே வாங்கிக்கிட்டோம். இது எல்லாமே 5 ரூபா அப்படிங்கிற ரேட்டில். ஏன்னா நமக்கு அப்போ தான் இந்த பானைக்கு அழகாக மூடி மாதிரி இருக்கலாம், அதுக்காக இது வந்து வாங்கினோம். இங்கே பாருங்கள், இது பார்த்திங்கன்னா நமக்கு குட்டி கப்பு. அதுக்கப்புறம் இது எல்லாமே இங்கே பாருங்கள், இதை வந்து நம்ம மூடியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம வந்து அடுப்பில் வந்து சின்ன கூட்டு அந்த மாதிரி வைக்கிறதுக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து நமக்கு இது ஆக்சுவலி எதுக்கு வாங்கணும்னா, நம்ம பிரியாணிலாம் செய்யணும்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் செஞ்சால் சூப்பராக வரும். அதுக்காக தான் இது வந்து மினியேச்சரில் ரொம்ப நமக்கு இதாக இருக்குங்கிறதுக்காக இது வந்து வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து குழம்பு சட்டி, குழம்பு வைக்கிறதுக்கு இது வந்து நமக்கு இதாக இருக்கும். இப்போ இந்த மாதிரிக்கு தான் இந்த மாதிரி நம்ம வந்து மூடியாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக இதுவும் வாங்கினோம். இது வந்து பாருங்கள், இதுவும் அதே மாதிரி குட்டி பானை அந்த ஷேப் தான். இங்கே பாருங்கள், இது எல்லாமே நம்ம வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு அந்த மாதிரி இதுக்காக இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இது வந்து அஞ்சரை பெட்டிக்கு பதிலாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த சைடு தான் இந்த மண்பானை பொருட்கள் எல்லாமே வாங்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா வெண்கல பொருட்கள் பார்க்கலாம். இந்த வெண்கல பொருட்கள் எல்லாம் சொல்லி பார்த்திங்கன்னா எங்கே வாங்கணும்னா, நம்ம புது மண்டபத்தில் நுழைஞ்சோடனே ரைட் சைடில் தான் இதுக்கான கடைகள் இருக்குது. வரிசையாக நிறைய கடை இருக்குது. அந்த கடையில் தான் கடைசியில் போனோன்னா இந்த கடை இருக்குது. அந்த ஒரு கடையில் தான் குட்டி குட்டி பொருட்கள் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. அங்கே தான் இது வந்து வாங்கிக்கிட்டோம். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா, 150 ரூபா. இந்த தட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 20 ரூபா, 30 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து கொடுத்தாங்க. நம்ம வந்து இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பானை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக இருக்குது பார்க்கவே. இந்த பானை வந்து நாங்கள் குட்டீஸ் ஹோட்டல் அதில் வந்து சக்கரை பொங்கல் வச்சலாம், அந்த பானை தான் இது. அதுக்கான மூடி வந்து இது. இந்த பானைக்கு இந்த மூடி சரியாக இருந்தனால நாங்கள் இது வந்து வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி செம்பு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்பூனில் வந்து வேறு மாடல்லாம் இல்லை, இது ஒன்று தான் இருந்துச்சு, அதனால் இது ஒன்றே வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா பூவெல்லாம் போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த இது தான் இந்த அதுக்கான மூடி தான் இந்த மூடி. இது வந்து சும்மா தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்காக, சும்மா பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக ஜக்கு மாதிரி இருக்குல்ல, அதனால் இதை வந்து வாங்கிக்கிட்டோம். இந்த மாதிரி குட்டி குட்டி மூடி நமக்கு வந்து சாப்பாடு வைக்கிறதுக்கு வாழை இலை போட்டு நாங்கள் சர்வ் பண்ணுறோம்ல கடைசியாக, அதுக்கு நமக்கு மூடி வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மூடி வந்து வாங்கிக்கிட்டோம். இன்னும் பார்த்திங்கன்னா அந்த கடையில் வந்து நமக்கு வந்து குட்டி குட்டியாக அந்த கூட்டு வைக்கிற மாதிரி இருக்கும்ல, அதெல்லாமே இவங்க வந்து வச்சுருந்தாங்க. இன்னும் அதை விட சின்ன செம்பு அந்த மாதிரியான பாத்திரங்களும் இவங்கக்கிட்ட இருந்துச்சு. இது வந்து வெங்கலம்ல, இதே மாதிரி செம்பும் வச்சுருந்தாங்க.
அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இரும்பு இது பார்க்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா அந்த புது மண்டபத்துக்குள்ளே உள்ள நுழைஞ்சோடனேயே இருக்குது. அந்த சைடில் தான் இந்த கடையும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 10 பொருட்கள் 750. இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொரிக்கிறதுக்கு மாதிரி ஒரு சட்டி, அது கூட வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு அடுப்பு கொடுக்குறாங்க. அது கூடவே இந்த தோசைக்கல்லில் நாங்கள் ஏற்கனவே தோசைலாம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன அருகாமனை பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. நம்ம சிக்கன் மட்டன் கூட அதில் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்தோடனே காய் கட் பண்ணி பார்த்தேன், கட் பண்ணுதான்னு சூப்பராக கட் பண்ணுது. நமக்கு வீடியோவுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா ஷார்ப்பாக இருக்குது அந்த முனையே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இடுக்கி, நம்ம பாத்திரத்தெல்லாம் எடுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இது வந்து கண்ணாப்பை, நமக்கு எண்ணெயில் எதுனாச்சும் பொரிக்கிறது அந்த மாதிரி எடுக்கிறதுக்காக இது வந்து ஒரு கண்ணாப்பை. அதுக்கப்புறம் இது வந்து நமக்கு தோசைலாம் எடுக்கிறதுக்கான கரண்டி. அதுக்கப்புறம் இது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு குழிப்பணியார சட்டி வச்சுருக்காங்க. அதில் வந்து நம்ம இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு குழிப்பணியாரத்தை மாற்றி போடுறதுக்காக குச்சி தான் இந்த மாதிரி, அந்த கம்பி தான் இது. இது வந்து ஆப்பை எடுக்கிறதுக்கான ஆப்ப சட்டி. இந்த 10 பொருளும் சேர்ந்து 750ன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கடையில் வாங்கினோம். அந்த ஒரு கடையில் தான் பார்த்திங்கன்னா இது எல்லாமே இருந்துச்சு. ஆன்லைனில் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இது வந்து மதுரையில் எங்கே இருக்குது அப்படி சொல்லிட்டு நிறைய கடைக்கு அலைஞ்சோம். அப்போது எல்லா கடையிலுமே ஒரு 900, 1000 அந்த ரேஞ்சில் சொன்னாங்க. இந்த ஒரு கடையில் மட்டும்தான் இது வந்து 750 அந்த ரேஞ்சில் அவைலபிளாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் இந்த கடையில் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்வர் பொருட்கள் இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா புது மண்டபத்துலேருந்து வெளியில் வந்தோடனே வரிசையாக எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா அந்த ரேஞ்சில் எல்லா பொருட்களுமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நாங்கள் வந்து வெளியில் ஒரு அக்கா கிட்ட தான் இதெல்லாம் வாங்கிக்கிட்டோம். இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு வடித்தட்டு, சாப்பாடு வடிக்கிறதுக்காக அந்த தட்டு. அதுக்கப்புறம் ஒரு தூக்கு, இதில் வந்து எண்ணெய், பால் அந்த மாதிரி ஊற்றி வைக்கிறதுக்காக ஒரு தூக்கு. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கான எல்லாமே. இது வந்து நமக்கு ஒரு பொரிக்காஞ்சட்டி. இது வந்து ஜக்கு, தண்ணியெலாம் ஊற்றுறதுக்கான ஒரு ஜக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மூடி போட்ட ஒரு பாத்திரம். நம்ம வந்து சாப்பாடெல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சின்ன கப்பு, தண்ணிலாம் ஊற்றுறதுக்காக இதை வந்து வச்சுக்கலாம். இது வந்து இட்லி ஊற்றி வைக்கிறதுக்கு. இது வந்து செட்டாகவும் வச்சுருக்காங்க, மொத்தமாக இட்லி செட்டு மாதிரி. நாங்கள் போனப்போ அது வந்து அவைலபிளாக இல்லை, அதனால் நாங்கள் இந்த தட்டு மட்டும் வாங்கிக்கிட்டோம். இது வந்து நம்ம ஏதாச்சும் பொரிக்கான் சட்டி, மண் சட்டிக்குள்ளே வச்சு மூடி வச்சாலே இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வெந்துடும். இதுவும் அருகாமனை. இது வந்து ரொம்ப சின்ன அருகாமனை, இது ஷார்ப்பாலாம் இல்லை, சும்மா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பேன் வித் லிட்டோட. இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் இது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பேன் மாதிரி. இதெல்லாம் 5 ரூபா தான். அப்புறம் இது வந்து நமக்கு குட்டி இந்த கிண்ணம் மாதிரி, நம்ம எதனாச்சும் வைக்கிறதுக்கு பொருட்கள் வச்சு காட்டுறதுக்காக சின்ன கிண்ணம். இதெல்லாம் 5 ரூபா தான். இதுவும் அந்த பேன் தான். அதுக்கப்புறம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்பூன் கலெக்ஷன்ஸ். சாப்பாடு எடுக்கிற கரண்டி, தோசை எடுக்கிற கரண்டி, கண்ணாப்பை, அப்புறம் சின்ன ஸ்பூன். இது எல்லாமே மொத்தமாக ஸ்பூன் செட் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு துருவி போடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சீவுறது. இது 5 ரூபா தான். இது வந்து மிக்ஸி. எங்களோட சாக்லேட் தோசை வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த மிக்ஸி வந்து நாங்கள் அதில் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மிக்ஸி பார்த்திங்கன்னா வித்து நமக்கு ஒயரோடையே அவைலபிளாக இருக்குது. பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இது எல்லாமே நாங்கள் அங்கே தான் வாங்கினோம். அடுத்து ஓலை பொருட்கள் பார்க்கலாம். இந்த ஓலை பொருட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப இடத்துல தேடி கடைசியில் ஒரே ஒரு கடையில் தான் வச்சுருந்தாங்க. இந்த சொலவு எவ்வளோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 100 ருபீஸ். இது வந்து அந்த தேர் பக்கம் அந்த சைடில் உள்ள கடையில் தான் இது வந்து இருக்குது. அந்த ஒரு கடையில் மட்டும்தான் அது இருக்குது. மற்றபடி நிறைய கடையை தேடிலும் கிடைக்கவே இல்லை. இது வந்து ஜுவல் பாக்ஸு. இது வந்து நம்ம சும்மா சாப்பாடெலாம் எடுத்து சும்மா அந்த பாத்திரத்தை அடியில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது.
இது வந்து நம்ம சும்மா சாதா இதுதான். இதெல்லாம் முன்னாடி பார்த்திங்கன்னா தெருவுக்கு தெருவு இருக்கும். இப்போ ரொம்ப டிமாண்டுனால இதெல்லாம் பார்க்கவே முடிய மாட்டேங்குது. முன்னாடி நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாம் நிறைய வச்சு விளையாண்டுருப்போம். இப்போ அதெல்லாம் எங்கேயுமே இல்லவே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அம்மன் சன்னதியில் ஒரு பாட்டி வச்சுருக்காங்க. நமக்கு ஆரப்பாளையத்தில் நம்ம எடுத்ததில் இதெல்லாம் நமக்கு கிடைக்காததுனால அந்த பாட்டிகிட்ட இதெல்லாம் வாங்கிக்கிட்டோம். இது வந்து சும்மா நமக்கு குழம்பு வைக்கிற மாதிரி அந்த சட்டி அந்த இதுக்காக இது வந்து வாங்கிக்கிட்டோம். ஏன்னா அங்கே போனப்போ எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கலாங்க. அதனால் இது மட்டும் இந்த பாட்டிக்கிட்ட இங்கே வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எங்களோட எல்லா கலெக்ஷன்ஸையும் இப்போ உங்கள்கிட்ட காட்டியிருக்கோம். ஓகே வீவர்ஸ், இன்னும் ஒரு அழகான ஷாப்பிங் வீடியோவோட உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட குட்டீஸ் ஹோட்டல் அந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.